Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி டேஸ்டியான தேங்காய் போலி எப்படி 10 நிமிஷத்தில் செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான தேங்காய் போலி வீட்லேயே எப்படி ஈஸியான முறையில் சட்டுன்னு செஞ்சு எடுக்கலான்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கிறது போல் எப்படி சாஃப்டாக அதே டேஸ்டியாக வீட்லேயே செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக நான் இன்றைக்கி மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். மைதாவை நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். மைதா வேண்டான்னா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கோதுமை 50%, மைதா 50% அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் ஆட் பண்ணிக்கிறேன் கலரிங்காக. நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் மஞ்சள் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு கைகளில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர நம்ம இது பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் to 1 hour ஊற வச்சுக்கலாம். அப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். அது ஊறட்டும். ஸ்டஃபிங்காக 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா நமக்கு ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல மணம் வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு 2 நாள் வச்சுருந்தா கூட உங்களுக்கு கெட்டு போகாது. அப்படியே நீங்கள் பச்சையாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போக சான்சஸ் இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் துருவலும் ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆறட்டும். இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட தேங்காயும் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1/2 கப் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் உங்களுக்கு க்ளீனாக இருக்குன்னா அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். நமக்கு அந்த வாசம்லாம் ஒன்றும் வராது. ஏன்னா நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங்கும் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் வெல்லம் வந்து தூசி இருக்கும் வடிகட்டணுன்னா நீங்கள் அதை வந்து தண்ணியில் காய்ச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி திரும்ப நீங்கள் தேங்காய் இதை கொட்டி அது நல்லா திக்காகிற வரைக்கும் நீங்கள் செஞ்சு எடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் நான் இப்படி செய்கிறேன். உங்களுக்கு வெல்லம் அப்படியே க்ளீனாக இருக்கும்னா அப்படியே நீங்கள் மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், இது பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஈரமாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கோ இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கோ பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஈரம் கரெக்டாக இருக்கும், அந்த ஈரப்பதம். இப்போ எனக்கு நல்ல பால்ஸாக பிடிக்கிற அளவுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இதை நம்ம இது போல் பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இது போல் உள்ளே வைக்க ஸ்டஃபிங் வந்து நம்ம உருண்டைகளாக பிடிக்கும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி டைட்டாக பிடிக்கக்கூடாது. ஏன்னா அதை உள்ளே வச்சு தட்டும்போது நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இதில் 5 பால்ஸ் கிடச்சிது. இப்போ நம்ம மாவு பார்க்கலாம். மாவு பாருங்கள், நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ உருண்டைகளாக பிடிச்சி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் பிசையும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு தான் ஊற வச்சுருப்பேன். அதாவது ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற டைம் தான். நீங்கள் 1 hour வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இது தட்டுறதுக்காக நான் இன்றைக்கி ஜஸ்ட் ஆர்டினரி ஒரு கவர் தான் எடுத்திருக்கேன். வாழை இலை அவைலபிளாக இருந்தால் நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தியானதும் சேஃபானதும் கூட. இந்த கவர் நான் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். அது மேலே ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணி அது மேலே நம்ம போலிகள் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தான் போலி செய்கிறேன். நீங்கள் பெரிய சைஸில் செய்யணுன்னா அதுக்கேற்ற போல் நீங்கள் உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். நான் இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டி அதில் நாம் ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 கப் மைதாவில் எனக்கு 4 மீடியம் சைஸ் போலியும் சின்ன சைஸ் ஒரு போலியும் எனக்கு கிடச்சிது. அதுபோல் நீங்கள் சைஸ்க்கு ஏற்றா போல் எவ்வளோ மாவு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது போல் க்ளோஸ் பண்ண பிறகு மீதி வர மாவை இது போல் கிள்ளி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா உருண்டையாக நம்ம நல்லா ஷேப் பண்ணிவிட்டு திரும்ப கவரில் வச்சு அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். நான் கவரில் இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். நான் இன்றைக்கி போலி பார்த்திங்கன்னா தின்னாக தான் செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் திக்காக வேணும், அதுக்கேற்ற போல் உருண்டைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அளவு
அளவுக்கு நான் இந்த சைஸில் தான் தட்டி எடுத்திருக்கேன். இதை நான் கைகள் எடுத்து தான் தவாவில் போடணும். ஏன்னா இது கவருது, ஹீட்டில் அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் வாழை இலையாக இருந்தால் அப்படியே நீங்கள் தவாவில் கவுத்து வாழை இலையை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நான் ஆல்ரெடி தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது மேலே நம்ம செஞ்ச போலியை வச்சு அது மேலே நான் நெய் அப்ளை பண்ணுறேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்போ நெய்யோ இல்லை நீங்கள் எண்ணெயோ கூட நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணால் தான் நமக்கு போலி நல்லா சாஃப்டாக கடைகளில் வாங்குகிற போல் இந்த டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இதே போல் எல்லா போலிகளும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இது செய்யும்போதே உங்களுக்கு பார்க்கலாம் எப்படி எவ்வளோ ரெட்டிஷாக அவ்வளோ நல்லா வருது. கடைகள் நம்ம எப்படி வாங்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்தது. இதோட சைஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் பெரிய சைஸாக கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். அந்த திக்னஸும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் நமக்கு மாவு ஊற வைக்கிற டைமை தவிர மற்றது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாக சட்டுன்னு இது போல் தேங்காய் போலியை வீட்டில் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.